Next sum, fifth sum பாருங்க. Write the nth term of the sequence. இந்த சீக்வென்ஸுக்கு nth term கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதை as a difference of two numbers, அந்த ரெண்டு நம்பர்னுடைய டிஃபரன்ஸாக எழுத சொல்லியிருக்காங்க. எப்படி எழுதலாம் பாருங்க. சொல்யூஷன் nth term கண்டுபிடிக்க தான் ஒரு ஐடியா சொல்லியிருக்காங்க. 3, 5, 7 இருக்கு பாருங்க. இப்போ 3, 5, 7 etc. இருக்கு. இதுக்கு nth term tn is equal to a plus 3 plus n minus 1 into d, dங்கிறது 2. என்ன கிடைக்கும்? 3 plus 2n minus 2 equal to 2n plus 1 அப்படின்னு கிடைக்கும். அதே போல் இங்கே இது எடுத்துங்க, 1, 2, 3 எடுத்துங்க. இதே மாதிரி வச்சு போட்டிங்கனாக்கா 1, 2, 3க்கு nth term வந்து n கிடைக்கும். அப்போ an equal to எப்படி எழுதுகிறோம் பாருங்களேன். இந்த 3, 5, 7க்கு தான் நான் கண்டுபிடிச்சிட்டேன். tn என்னது? 2n plus 1 by இந்த 1, 2, 3க்கு nth term என்ன? n. அதுக்கு ஸ்கொயர் இருக்கு பாருங்க எல்லாத்துக்குமே. 1, 2, 3 எல்லாத்துக்கும் ஸ்கொயர் இருக்கிறதுனால n ஸ்கொயர். சரிதானே? 1 ஸ்கொயர், 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர். அதுக்கு nth term n ஸ்கொயர். அடுத்தது அந்த மாதிரி 2, 3, 4 எடுத்துக்கங்க. 2, 3, 4க்கு nth term கண்டுபிடிச்சிங்கனாக்கா இந்த மாதிரி n plus 1 கிடைக்கும். ஸ்கொயர் இருக்கிறதுனால ஸ்கொயர். இதை எப்படி எழுத சொல்லியிருக்காங்க? ரெண்டு டிஃபரன்ஸ் ஆஃப் டூ நம்பர்ஸ், ரெண்டு நம்பர்ஸுடைய டிஃபரன்ஸ் மைனஸாக எழுதுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதை நான் எப்படி எழுதுகிறேன் பாருங்களேன். an ஈக்குவல் டு 2n, அதாவது 1/n கொடுக்கலாமா? போட்டு பார்த்து எல்சிஎம் எடுத்திங்கன்னா அது கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஸோ நான் இதில் வந்து 1/n ஸ்கொயர் மைனஸ் 1/n + 1 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு பிரிச்சுக்கிறேன். இப்படி பிரிச்சிங்கனாக்கா அதே நம்பர் கிடைக்குமா? இதில் இடத்துக்கு எல்சிஎம் எடுத்துட்டிங்கனாக்கா ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுவீங்க இருக்குது. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவீங்க. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கனாக்கா இது எங்கேயும் மல்டிப்ளை பண்ணுவீங்க. அப்போ என்ன கிடைக்கும்? n + 1 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் n ஸ்கொயர். a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா எக்ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா n ஸ்கொயர் + 2n + 1 மைனஸ் n ஸ்கொயர். இதுலேருந்து n ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். 2n + 1 கிடைக்குது பாருங்கள். இது எங்கேயும் மல்டிப்ளை பண்ணி சிம்பிளை பண்ணிங்கன்னா மேலே 2n + 1 கிடைக்குது. ஓகேவா? இது எல்சிஎம் எடுத்திங்கன்னா இது கிடைக்குது. அப்படின்னா இதை வந்து இப்படி எழுதலாம். வேணா இது சும்மா ரஃபருக்கு தான். இதுதான் ஆன்சர். அவங்க எப்படி எழுத சொல்லியிருந்தாங்க? ரெண்டு நம்பர்னுடைய டிஃபரன்ஸாக எழுத சொல்லியிருந்தாங்க. எழுதியாச்சு. நெக்ஸ்ட் சிக்ஸ்த் சம். இஃப் tk இஸ் த kth term ஆஃப் gp, nth termனு சொல்கிற மாதிரி kth term ஆஃப் gpன்னு சொல்கிறாங்க. தென் ஷோ தட் tn - k, tn + k also form a gp for any positive integer k. Solution. இப்போ tk அப்படிங்கிறது kth term சொல்லியிருக்காங்க. tn equal to ஃபார்முலா என்ன? gp இருந்தால் a r power n - 1. இப்போ kங்கிறதுனால k - 1. இது அவங்க kth termனு சொல்லியிருக்கிறதுனால இப்படி எழுதியிருக்கோம். சரி, இப்போ நமக்கு என்னென்ன இருக்குது? tn - k, tn + k. இது மூணுத்தையும் கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு tn - k அப்படின்னா இந்த கேக்கு மேலே என்ன இருக்குது? n - k. அப்போ எங்கே k இருக்கோ அங்கே n - k போடுங்க. இப்போ a r பவர் கேக்கு மேலே n - k, இந்த -1 அப்படியே இருக்குது. அடுத்து செகண்ட் டைம் கண்டுபிடிங்க. tnனா tkவோட வேல்யூ இது. tnனாக்கா அப்போ k உள்ள இடத்துல n போட்டுக்கணும். அப்போ a r பவர் n - 1. அடுத்தது என்ன இருக்குது? tn + k. tn + k அப்படின்னா இதை கம்பேர் பண்ணுங்கள். இது கூட k உள்ள இடத்துல என்ன இருக்குது? n + k. இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். a r பவர் கேக்கு மேலே n + k, n + k - 1. அப்போ அவங்க சொன்ன மாதிரி tn - k கண்டுபிடிச்சிட்டோம், tn கண்டுபிடிச்சிட்டோம், tn + k கண்டுபிடிச்சிட்டோம். இதை என்னன்னு சொல்ல சொல்கிறாங்க? ஜிபி. ஃபஸ்ட்டு ஜிபினா அவனுடைய கண்டிஷனை பாருங்களேன். ஒரு ஜிபியை சொல்லுங்களேன். 3, 9, 27 எக்ஸட்ரா 81 எக்ஸட்ரா. இதை வந்து ஒரு ஜிபி. எப்படி இதை ஜிபின்னு சொல்கிறோம்? செகண்ட் டைமை ஃபஸ்ட் டைம் ஆல் டைப் பண்ணுங்கள் 3, இதை இதால் டைப் பண்ணுங்கள் 3. அப்போ காமன் ரேஷியோ சேமாக இருக்குது, அதனால் இது ஜிபி. இப்போ இந்த ஜிபியாக இருக்கிறதுனால இதுலேருந்து எனக்கு ஒரு ரிசல்ட் தெரியுது பாருங்கள். இந்த செகண்ட் டைம் இருக்குல்ல, அதை ஸ்கொயர் பண்ணுங்களேன். ஃபஸ்ட்டு டைமையும் தேர்ட் டைமையும் மல்டிப்ளை பண்ணுங்களேன். 9 ஸ்கொயர் 81, 3 × 7 81. ரெண்டு சேமாக இருக்குது பாருங்கள்.
அப்போ இது ஜிபியாக இருந்தால் நமக்கு ஒரு கண்டிஷன் என்னென்னா, எப்படி ஏபியாக இருந்தால் செகண்ட் டைமை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் ஃபஸ்ட்டையும் தேர்டையும் ஆட் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கோ, அந்த மாதிரி ஜிபியாக இருந்தால் செகண்ட் டேர்மை ஸ்கொயர் பண்ணால் ஃபஸ்ட்டு சம்மையும் ஃபஸ்ட்டு டேர்மையும் தேர்டு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ இந்த கான்செப்ட் படி இது மூணுத்தையும் என்னென்னு சொல்லியிருக்காங்க, ஜிபின்னு சொல்லியிருக்காங்க. ஜிபியாக இருந்தால் அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணால் போதுமா? அப்போ இதில் டு ப்ரூவ் நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது tn minus k tn plus k are in GP. இதை தான் ப்ரூஃப் பண்ணணும். இது மூணும் ஜிபியில் இருக்குதுன்னு ப்ரூஃப் பண்ணணும். ஜிபியில் இருக்கணும்னா என்ன அர்த்தம், என்ன கண்டிஷன்? செகண்ட் டேர்மை ஸ்கொயர் பண்ணணும். இப்போ tn ஸ்கொயர் tnோட வேல்யூ என்ன? ar பவர் n மைனஸ் 1. இதை ஸ்கொயர் பண்ணுங்க. ஈக்குவல் டு a ஸ்கொயர், இந்த 2 உள்ள போச்சுனாக்கா r பவர் 2n மைனஸ் 2. இது செகண்ட் டேர்முடைய ஸ்கொயர். இது அப்படி இருக்கணும் ஈக்குவேஷன் 1. அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்? ஃபஸ்ட்டையும் தேர்டையும் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கணும். இதில் ஃபஸ்ட்டு என்ன? tn மைனஸ் k. தேர்ட் டேர்ம் என்ன? tn plus k ஈக்குவல் டு tn மைனஸ் கேவோட வேல்யூ என்ன? tn மைனஸ் கேவோட வேல்யூ ar பவர் n மைனஸ் k மைனஸ் 1. tn plus கேவோட வேல்யூ என்ன? ar பவர் n plus k மைனஸ் 1 ஈக்குவல் டு a இன்ட்டு a ஸ்கொயர் r பவர் இதையும் இது பாருங்க, 6 இங்கேயும் 6 பேஸ் ஈக்குவலாக இருந்தால் பவர் ஆட் பண்ணிக்கலாம். n மைனஸ் k மைனஸ் 1 n plus k minus 1 equal to a square r power n plus n 2n minus k plus k cancel ஆயிடும். minus 1 minus 2 equation number 2. அதே ஆன்சர் கிடைக்குது பாருங்க. from equation 1 and 2 ஒன்னையும் ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க. செகண்ட் டேர்முடைய ஸ்கொயரும் ஃபஸ்ட்டையும் தேர்டையும் மல்டிப்ளை பண்ணுறதுக்கும் ஈக்குவலாக இருக்குது. தேர்ஃபோர் tn மைனஸ் கே tn ப்ளஸ் கே ஆர் எதில் இருக்குது? ஜிபியில் இருக்குதுன்னு சொல்ல முடியுமா? நெக்ஸ்ட் செவன்த் சம் பாருங்க. இஃப் ஏபிசி ஆர் இன் ஜாமெட்ரிக் ப்ரோக்ரெஷன் and if a power 1 by x equal to b power 1 by y equal to c power 1 by z, then prove that x, y, z are in arithmetic progression. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏபிசி வந்து ஜாமெட்ரிக் ப்ரோக்ரெஷனாக இருக்குது, அதே சமயம் இது மூணு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா எக்ஸ், ஒய், செட்டை வந்து ஏபியாக இருக்குன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கிவன் எடுத்துக்கிறோம். கிவன் என்ன? ஃபஸ்ட்டு கிவன் ஏபிசி ஆர் இன் ஜாமெட்ரிக் ப்ரோக்ரெஷன் சொல்லியிருக்காங்க. ஏபிசி ஜிபிஆர் தான் நான் ஒரு கண்டிஷன் சொல்லியிருக்கேன். செகண்ட் டேர்மை ஸ்கொயர் பண்ணால் ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். இது அவங்க கொடுத்துருக்கிறதுலேருந்து நம்ம ஒரு ரிசல்ட்டை கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அடுத்த கிவனை எடுத்துங்க. அதுலேயே ஆல்சோ என்ன கொடுத்துருக்காங்க? a power 1 by x equal to b power 1 by y equal to c power 1 by z கொடுத்துறாங்களா? அப்போ இதில் a எடுத்துக்கிறோம். ஏயோட வேல்யூ, அதாவது a power 1 by x-ஐயும் b power 1 by y-ஐயும் எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டு இதிலேருந்து a கண்டுபிடிக்கிறேன். இதிலேருந்து a மட்டும் வேணும்னா இந்த 1 by x அதனால் போச்சுன்னா எக்ஸாக மாறிடும், x by y. இப்போ b power x by y அப்படின்னு மாறிடும். அடுத்தது இதையும் எடுத்துக்கங்க. c power 1 by z ஈக்குவல் டு c power 1 by z எதுக்கு ஈக்குவல்? அதே b power 1 by y-க்கு ஈக்குவல் இம்ப்ளைஸ். இதிலேருந்து c கண்டுபிடிங்க. c is equal to இந்த 1 by z அதான் போச்சுன்னா z by y, b power z by y. a கண்டுபிடிச்சிட்டோம், c கண்டுபிடிச்சிட்டோம். இதில் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இது வந்து ஈக்குவேஷன் 1 வச்சுக்கிட்டு சப்ஸ்டியூட் இன் ஈக்குவேஷன் 1 இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. b ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏயோட வேல்யூ என்ன? b பவர் x by y. c ஓட வேல்யூ என்ன? b பவர் z by y.
பி ஸ்கொயர் ஈக்குவல் டு பேஸ் ஈக்குவலாக இருக்குது பாருங்கள். இப்போ பவர் ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸ் பை ஒய் ப்ளஸ் இசட் பை ஒய். இப்போ ரெண்டு சைடும் பேஸ் பி அப்படிங்கிறது சேமாக இருக்குது. அப்போ பவரை ஈக்குவல் பண்ணிக்கலாம். பவர் என்னங்க 2 ஈக்குவல் டு எக்ஸ் பை ஒய் ப்ளஸ் இசட் பை ஒய். இந்த ஒய்யை காமனாக மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் இசட். இது எப்படி இருக்கு பாருங்க. 2y ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் இசட்னா இன்பிளேஸ். இதுலேருந்து என்ன சொல்ல முடியும்னா எக்ஸ் ஒய் இசட் ஆர் இன் ஏபின்னு சொல்ல முடியும் பாருங்க. ஏன்னா சென்டரில் உள்ளதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் ஃபஸ்ட்டையும் தேர்டையும் ஆட் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்குது பாருங்கள். இப்படி இருந்தால் இது முடிஞ்சு என்னன்னு சொல்லிடலாம், ஏபின்னு சொல்லிடலாம். அதை நான் ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க, ப்ரூஃப் பண்ணியாச்சு.